ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தண்டனை வேண்டும் இந்த தலைப்புல இருக்க போது. காட்டுல ஒரு புலி வசிச்சுட்டு வருது. அந்த புலிக்கு தினமும் இறை தேடி அங்கே இங்கேயும் ஓடுறது ரொம்பவும் சிரமமா இருக்குன்னு நினைக்குது. அதனால தன்னோட இடத்துக்கே இடம் சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்குமே யோசிச்சு அதுக்கு என்ன பண்ணலாம்னு ரொம்ப நேரமா யோசிச்சு அதுக்கு ஒரு யோசனை தோண்ட ஆரம்பிக்குது. அந்த யோசனையை உடனே செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு சமமான பாறை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது அங்க ஒரு பாறை அதுக்கு கிடைக்குது. உடனே அந்த பாறை மேல ஏறி உட்காந்து தவம் இருக்கிற மாதிரி தன்னோட நடிப்பை தொடங்குது. அந்த பக்கமா ஒரு கரடி ஒண்ணு வருது. கரடி புலியோட இந்த செயலை கவனிக்குது. ரொம்பவும் வியப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல புலி பக்கத்துல போயிட்டு, புலியாரே உங்களை பார்க்கும்போது ஏதோ தவத்துல இருக்க மாதிரி தெரியுது, முதல்ல மெல்ல கள்ள திறந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த கரடி கேக்குது. புலி கொஞ்ச நேரம் தன்னோட நடிப்பை ஒத்தி வச்சுட்டு மெல்ல கண்ணை திறந்து அந்த கரடியை பாக்குது. கரடியே, நான் தவம் செய்யற நேரத்துல என்ன எதுக்காக கூப்பிட்ட? தவத்துல இடையூறு யாராவது வந்திருந்தாலும் என்ன பண்றது? அது நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. என் கவலை இருக்கட்டும், முதல்ல நான் உன் கேள்விக்கு பதில் சொல்றேன். நீ என்கிட்ட என்ன கேட்க போற சொல்லு அப்படின்னு சொல்லி புலி கேக்குது. புலியே, உங்களோட பேச்சில இருந்து நீங்க ஏதோ கருத்தோட தான் தவம் செய்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்க தவத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவும் ஆவலா இருக்கு அப்படின்னு சொல்லி கரடி கேக்குது. கரடியே, இந்த தவத்துக்கான காரணத்தை உன்ன மாதிரி எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கிட்டயுமே நான் சொல்லல. உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப நல்லவனா தெரியற, அதனால உன்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா நீ இந்த வேற யாருக்கிட்டயுமே சொல்லிடக்கூடாது, அதுதான் என்ன நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி புலி சொல்லுது. புலியே, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நான் எந்த ஒரு ரகசியத்தையும் யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்க மாட்டேன். நான் யாருக்கிட்டையும் வீணா பேசுறது இல்லை, அளவோட தான் பேசுவேன். நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி கரடியை சொல்லுது. இந்த கரடி நம்ம வழிக்கு வந்துருச்சு, அப்படி இனிமே நம்ம என்ன சொன்னாலும் இதை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலி தன்னோட மனசுக்கு நினைச்சிட்டு, கரடியே, நான் இப்போ தவம் செஞ்சுட்டு இருக்கேன்ல, இது எதுக்குன்னா நான் முதுமையே ஏற்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் கொஞ்சம் நாள்ல என் தவம் முடிஞ்சிடும். அந்த நேரத்துல நான் எப்பவுமே இளமையாவே இருப்பேன், முதுமை அப்படிங்கிறது எனக்கு வராது அப்படின்னு சொல்லி புலி சொல்லுது. ஆஹா, புலியாரு, இந்த அற்புதமான தவமா இருக்கும் போல இருக்கே. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு தவத்தை கேள்விப்பட்டதே இல்லை. உங்களை மாதிரி நானும் தவம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ஆசையை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி கரடி கேக்குது. கரடியே, நான் உன்னோட ஆசையை நிறைவேற்றுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஆசை ஒண்ணு நீ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி புலி சொல்லுது. புலியாரே, உங்க ஆசை என்னன்னு மட்டும் சொல்லுங்க, அதை நான் நொடி பொழுதுல நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி கரடி சொல்லுது. கரடி, நான் ரொம்ப நாளா உணவு இல்லாம இங்க தவம் செஞ்சுட்டு இருக்கேன், ரொம்பவும் சோர்வோட இருக்கேன். நீ எனக்கு ஒரு மான் இறைச்சி சாப்பிட கொண்டு வந்தீங்கன்னா என்னோட சோர்வெல்லாம் போயிடும். நீ இப்படி ஒரு மானை வேட்டையாடி எனக்கு தரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி கேக்குது. புலியாரே, இதோ ஒரு நொடியில உங்களோட மான் இறைச்சி உங்ககிட்ட வந்து சேரும், நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு கரடி போகுது. உற்சாகத்தோட புறப்பட்ட கரடி காட்டுல மான் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் அது ஒரு நீண்ட உயரமான இடத்துல மானை கண்டுபிடிச்சிருக்கு. கண்டுபிடிச்ச உடனே அது ஒரு புள்ளிமானா இருக்கதும் ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சு உடனே அந்த புள்ளிமானை பிடிச்சு நம்ம புள்ளியார்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. தன்னை நோக்கி கரடி வர்றதை பார்த்ததும் இந்த புள்ளிமானுக்கு ரொம்பவும் திடுக்கிட ஆரம்பிச்சிருது. இதோ ஒரு கரடி நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கு, நம்ம இதுகிட்ட மாட்டணும்னு நம்ம கதை அதோதான், நம்ம இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அது வேகத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. கரடியும் விடாம அந்த மானை துரத்துது. மானை எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு ஒரு புதர் பக்கமா போகுது. இந்த புதர்ல செடி கொடிகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னிக்கிட்டே இருக்கும். அதனால புதர் வழியா நம்ம ஓடும் போது செடிகள்ல நம்ம கால் சிக்காதபடி ரொம்பவும் மேலோட்டமா காலை உயர்த்தி தான் புதர்ல வைக்கணும்னு சொல்லிட்டு அது யோசிச்சுட்டே அங்க அப்படி பாஞ்சு போயிருது. கரடியோ மானை எப்படியாவது பிடிச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல வேகத்துல புதருக்குள்ள காலை வச்சதும் அங்க இருந்த செடி கொடிகள் எல்லாம் கரடியோட காலை நல்லா சிக்கி பிடிச்சதுக்கு. அதனால அந்த புதரை விட்டு தப்பிக்கவே முடியல. உயரமா வளர்ந்துருந்ததுனால செடி கொடிகள்ல இருந்து அது தப்பிக்க முடியாம எங்க உயிரை விட்டுருவோமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்குது. ஐயோ, யாராவது என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கரடி கத்த ஆரம்பிக்குது. கரடியோட இந்த நிலையை பார்த்த மான் ரொம்பவும் கவனிச்சுட்டு இதுக்கு ரொம்பவும் இறக்க வந்துருது. தீமை செஞ்சவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல மான் புதர் கிட்ட இருக்கிற அந்த கரடியை மீட்கணும்னு சொல்லி முயற்சி செய்து வேகமா புதர் பக்கமா போய், மான், கரடியே நீ பயப்படாத, உன்னை காப்பாத்த நான் வந்துட்டேன், இதோ நொடி பொழுதும் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு மானை பார்த்ததும் கரடிக்கு ரொம்ப வியப்பாவும் இருக்கு. இந்த மானை நம்ம புலிக்கு பிடிச்சு கொடுக்கலாம்னு நினைச்சோம், ஆனா இந்த மான் நம்மள ஆபத்துல இருந்து காப்பாத்துதே அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் பரவசம் அடையுது. மான் தன்னோட வலை கொம்பு இதெல்லாம் வச்சு அந்த புதர் எல்லாத்தையும் விலக்கி விட்டு கரடியை காப்பாத்திடுது. கரடி உயிர் பிழைச்ச சந்தோஷத்துல அந்த புதரை விட்டு வெளியே வந்து மான் முன்னாடி ரொம்பவும் தலை கவிழ்ந்து நிக்குது. மானே, நீ என்ன மன்னிச்சிரு, நான் எனக்காக வேண்டி ஒன்னும் உன்னை பிடிக்க வரல, புலிக்காக தான் உன்னை பிடிச்சி துரத்தி அதுக்கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன்.
நீ என்னோட உயிரை காப்பாத்துடு, எனவே என்னால உனக்கு எந்த ஒரு தீங்கும் வராதுன்னு கரடி சொல்லுது. கரடியை நீ சொல்றது கேட்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. நீ புலிக்காக என்ன பிடிக்க வந்தியா, எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது. மானே, காட்டுல வடக்கு மூலையில ஒரு குட்டைப்பாறை மேல புலி ஒண்ணு அமர்ந்திருக்கு. அது தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவும், அந்த தவத்தினால அதோட முதுமை எல்லாம் அது தள்ளி வச்சுட்டு எப்பவுமே இளமையா இருக்கதாவும் சொல்லிச்சு. அந்த தவம் என்னன்னு சொல்லி அந்த மந்திரம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி அதுகிட்ட கேட்கும்போது, முதல்ல நான் வந்து இந்த தவத்தை பத்தின விஷயங்களை நான் யார்கிட்டயுமே சொன்னதில்லை, முதல் முறையே நான் உன்கிட்ட சொல்றேன், உன்னை பார்க்க நல்லவனா இருக்க போல தெரியுது அப்படின்னு சொல்லி நான் பாராட்டுது. நானும் அதுக்கு பேச்சு உண்மை நம்பி நம்மளும் முதுமிழந்து இளமை ஆயிடலாம்னு சொல்லிட்டு அதுகிட்ட கேட்கும் அந்த மந்திரத்தையும் தவத்தையும் பத்தி விசாரிக்கும் போது, அதுக்கு முன்னாடி புலி எனக்கு ஒரு மான் இறைச்சியை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நான் பசியோடவும் களைப்போடவும் இருக்கேன் அப்படிங்கிற நிபந்தனை எனக்கு வச்சது. அதனாலதான் நான் மான் இறைச்சியை தேடி இங்க வரும்போது உன்னை பிடிக்க வந்து கடைசியில இந்த புதருக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கரடி தெளிவா சொல்லுது. கரடியை நீ சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. நீ சந்திச்ச புலி ரொம்பவும் போலித்தனம் வாய்ந்ததா இருக்கும், அதை செய்யற தவமும் போலியாதான் இருக்கும். தவம் செஞ்சது மாதிரி நடிச்சு உட்கார்ந்த இடத்துல இருந்து வேற ஒரு விலங்கை ஏவி விட்டு அது இறைத்தினதான் பாக்குது. நீயே அந்த புலியோட கபட நாடகத்தை நம்பி ஏமாந்துட்ட அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது. மான் சொன்னதை கேட்டதும், நீ சொன்னது கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் திடுக்குன்னு ஆகுது, எந்த காரணத்துக்காக புலி தவம் செய்யற மாதிரி நடிக்குதுன்னு நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கரடி கேட்குது. கரடி, புனிதமான தவம் செய்யறவங்க இடையில இறை மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, இந்த புலியோட குறிக்கோளே இறை தேடுறதுதான், அதுல மாமிச உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற வேற ஆசைப்படுது, அதனாலதான் புலியோட தவம் போலின்னு சொல்லி சொல்றேன். நீ வேண்டுனா அந்த புலி இருக்கிற பக்கத்துல ஒரு இடத்துல மறைஞ்சு என் கூட வந்து பாரு, அதோட நடவடிக்கையை கவனிச்சதுக்கு அப்புறம் அது நல்லதா கெட்டதா நீயே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது. ஆமாம்மா, நீ சொல்றதும் உண்மைதான், இப்போ எனக்கு புரியுது, நம்ம முதல்ல புலி இருக்கிற இடத்துக்கு போவோம், மறைந்து இருந்தபடி அதோட நடவடிக்கையை கவனிப்போம்னு சொல்லிட்டு கரடி உடனே அங்க கூட்டு போதும். தாமதிக்காம அந்த இடத்துக்கு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும் போது புலி தவம் எதுவும் செய்யாம பாறை மேல படுத்திருந்தபடி ரொம்பவும் வெறுப்போட இருந்து என்ன சொல்றதுன்னா, சே, இந்த கரடியை நம்பி நம்ம ஏமாந்துருவோம் போல இருக்கே, ரொம்ப நேரம் ஆச்சு இறை மாமிசம் கிடைக்கும்னு பார்த்தேன், மானோட மாமிசம், ஆனா இப்படி அது கொண்டு வர தாமதிக்குதே, தவசீலர் மாதிரி நடிச்சு வேற நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கு, நாடகம் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுறோம்ல, அப்போ கொஞ்சம் காத்து இருக்க வேண்டியதான், சரி சரி இந்த கரடி மாத்திரம் வந்துருச்சுன்னா நம்ம மறுபடியும் தவம் இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதான், அந்த கரடி மானோட இறைச்சியை கொண்டு வர வரைக்கும் காத்திருக்கணும், முதல்ல மான் இறைச்சியை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கரடியும் கொண்டு சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சப்தமா அதை பேசிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டு இந்த புலியோட இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்த கரடிக்கு அப்படி திடுக்கின்னு ஆயிடுச்சு. ஐயோ மானி, நீ சொன்னது உண்மைதான் போலயே, இந்த புலி ரொம்பவும் கபடம் வேஷம் ஆடுது, நம்ம மாதிரி விலங்குகளை ஏவி விட்டு நம்மளையும் சாப்பிட்டு அதுவும் சாப்பிட்டு இது ரொம்பவும் கெட்டன்னு பிடிச்சதா இருக்கு. கரடி, நீ சொல்றது ரொம்பவும் சரி, நம்ம இதுக்கு இதை மொத்த விலங்குகளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல சிங்கராஜா கிட்ட சொல்லுவோம், அவர் ரொம்பவும் நல்ல குணம் படைச்சவரு, நம்ம இந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் இதுக்கு ஏத்த தண்டனையா அதுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த 2 பேரும் போய் சிங்கராஜாவை சந்திக்கிறாங்க. மானும் கரடியும் சிங்கத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதும் சிங்கம் ஆத்திரம் தாங்காம அங்க ஓடி வந்து அந்த இடத்துல பாஞ்சு புலி மேல ரொம்பவும் பாஞ்சு சண்டை போட ஆரம்பிக்குது. அப்படி சண்டை போடும்போது புலி உயிருக்காக போராட ஆரம்பிக்குது. சிங்கராஜாவே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி புலி சொல்லுது. புலி, இந்த இடத்துல உட்காந்து போலித்தனமா சவம் செய்யறதே தப்பு, இந்த நிலைமையில நீ விலங்குகளோட அப்பாவி விலங்குகளோட இறையெல்லாம் உண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல உனக்கு நான் வந்து தண்டனை கொடுக்கணும்னு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா சொல்றாரு. என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் இந்த மாதிரி தவறெல்லாம் செய்ய மாட்டேன், நான் உயிர் பழிச்சு இங்க இருந்து எப்படியோ ஓட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி புலி சொல்லுது. புலிய, நீ செஞ்சது ரொம்ப பெரிய தவறு, அதுக்கான தண்டனையை நீ கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புலியோட முன்னங்கால ஒன்னு சிங்கம் நல்லா கடிச்சு இழுத்துருது. அப்படி துண்டானதுக்கு அப்புறம் புலி அலறிக்கிட்டே நொண்டி அந்த இடத்த விட்டு ஓடுது. புலிக்கு தண்டனை வழங்கின சிங்கராஜாவை கரடியமானும் பாராட்டுறாங்க. இதோட கருத்து என்னன்னா, குற்றவாளிகளை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.